அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னடா ஏன் என்னைய கூப்பிட்ட? லஞ்சுக்கா? இரு, லஞ்சு முடிச்சுட்டேன். வத்தல் பொரிச்சுத்திருக்கேன். வத்தல் பொரிச்சுட்டு வச்சு கொடுத்துட்றேன். ஐயோ அம்மா, எப்பவுமே சாப்பிட்றதுலேயே இருக்கீங்க. அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் மேமு 10 மணிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்கம்மா. அதுக்கு நான் போகணும்மா. உங்களை கூப்பிட சொன்னாங்க மேமு. வரீங்களா? நான் நேற்று மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். டேய், நேற்றே சொல்ல வேண்டியதானே? இப்போ காலையில் வந்துட்டு லஞ்சு கட்டிகிட்டு இருக்கும் போது 10 மணிக்கு வாங்க, 11 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு 10 மணிக்கு லில்லி அம்மா கூட கோயிலுக்கு போகிறேன். என்னாலலாம் வர முடியாது. ஆமாம்மா, ப்ளீஸ்மா 9:30க்காவது வாங்கம்மா. சரிடா, 9:30க்கு வரேன். மேம் கிட்ட சொல்லிடு, சரியா? ஏன், ஏதாவது எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கிட்டியா? அதுவா, அது வந்து அம்மா. என்ன அம்மா அப்படின்னு இழுக்கிற? நான் வந்து ரிப்போர்ட் கார்டை பார்க்க தானே போகிறேன். அதில் எதுலையாவது கம்மி மார்க் வாங்கியிருந்த எல்லாரும் இருப்பாங்கலாம் பார்க்க மாட்டேன். அங்கே போனவொடனே அதுதான், புரியுதா? சரிம்மா சரிம்மா, முதல்ல வர்ற வேலையை பாருங்கம்மா. என்ன சிஸ்டர் இது இப்படி சொல்லிச்சிருக்காங்க? இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஆக்சுவலி கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தவங்க. ஆமாம் ஆமாம் ஜெனிஃபர், நம்ம 10 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போது ஒரு 9:30க்கு இங்கே போயிட்டு அப்படியே டேரெக்டாக போயிட வேண்டியதான். ஹோ, அப்படியா? இட்ஸ் அ கிரேட் ஐடியா. தென் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் ஏன் கார்லேயே வந்துடுறீங்களா? ஏன்னா அதான் உங்கள் கார் வந்து நீங்கள் ஆயில் மாற்ற கார் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்களா, அதனால என் கார்லேயே நீங்கள் வந்துடுவீங்களா? அப்படியே நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம டெம்பிள் போயிடலாம். அது ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி ஜெனிஃபர், அப்படியே பண்ணிடலாம். டேய் டாமு, முதல்ல போய் கிளம்பு. ஓகேம்மா. ஆண்டி, லில்லி எங்க? லில்லி கிளம்பிட்டாளா? ஓ டாம், லில்லியை இப்போ தான் குளிக்க சொல்லியிருக்கேன். அவள் குளிச்சுட்டு இருக்கா. நீ குளிச்சுட்டியாப்பா? நான்லாம் குளிச்சுட்டேன் ஆண்டி. ஓ அப்படியா? ஏன் குளிச்சுட்டோம்? இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதுவா, லில்லி உங்ககிட்ட சொல்லலை? இன்னைக்கு எங்கள் கிளாஸுக்கு வந்து ரஃப் ட்ரெஸ்ஸில் தான் வரணும். வாட்? லில்லி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவளுக்காக நான் யூனிஃபார்ம் ட்ரை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அயன் வேறு பண்ணி வச்சுருக்கேன். அச்சோ, லில்லி உங்ககிட்ட சொல்லலையா? இன்னைக்கு நார்மல் கலர் ட்ரெஸ்ஸில் வந்தாலே போதும். இன்னைக்கு ஹாஃப் டே தானே பொங்கல் செலிப்ரேஷனுக்காக. பிடிஎம்மும் அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷனும் மட்டும்தான் இன்னைக்கு நடக்கும். ஓ நோ, இதை அவ சொல்லவே இல்லையே. லில்லி. What mom? Why are you calling me? Lily, why you didn't tell me about this matter? What mommy? I can't understand. Oh Lily. Now Tom is telling that we should not wear uniform today, only color dress. Why didn't you tell me about it? Oh no, I forgot it, mommy. Sorry, only color dress. Always forgetting everything. Go. சரிம்மா, ஸ்கூல் பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அதுக்குள்ளே பேகு, லஞ்ச் பேகு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். இந்தாடா உன்னோட பேகு. உன் பேக்குள்ளேயும் உன்னோட ஸ்நாக்ஸை வச்சுட்டேன். லஞ்ச் பேக்லாம் வேண்டாம், இன்னைக்கு லஞ்சே தேவையில்லை. மேம் தான் அனுப்பிச்சி விட்டாங்களே எனக்கு ஹாஃப் டேன்னு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் பொங்கல் செலிப்ரேஷன் தான் நடக்குமா. Mommy, can you take my bag from the house? Shaba, you're always giving me some work to do always. Why are you doing like this, Lily? Hereafter you should do your works yourself, okay? Okay, Mom. I'll be doing it in the future, but not now. Can you please take it? I'm just asking as a help. Here you go. Here's your bag. Thank you, Mummy. பசங்களா, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு பாருங்க. உள்ள போய் ஏறுங்க. ஓகே மம்மி. ஓகே, ஸ்கூல் பஸ் போயிடுச்சு. இப்போ போய் கிளம்பிட்டு நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போக வேண்டியதான். அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேக்கா, நான் இப்போ உள்ளே போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கும். வேலைலாம் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகலாம். சரி, ஓகே ஜெனிஃபர். என்னது கிளாஸே காலியாக இருக்குது. பெஞ்சு எதையும் காணும். இனிமே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் டாம், இனிமே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். என்ன, நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? மற்றவங்களாம் எங்கே? நேற்று இன்ஃபார்ம் பண்ண தானே.
எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு. இன்னைக்கு பிடிஎம் வேற நடக்க போகுது. மேம் அவங்களாம் ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க மேம், பொறுமையா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல போர்டு டெக்கரேட் பண்ணிடலாம். மேம் எப்பவுமே நீங்கள் தானே மேம் டெக்கரேட் பண்ணுறீங்க. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் டெக்கரேட் பண்ணுறோம் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணுறோம் மேம். இதுவும் கிரேட் ஐடியா மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்களே டெக்கரேட் பண்ணுங்கள். நான் வெளியே போய் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இங்கே உட்கார வைக்கிறேன். ஓகே லில்லி, நம்மளை தான் டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன், நீ ரைட் சைடு எடுத்துக்கோ. ஓகே சாம், we can do like that. முதல்ல ஒரு பேனர் மாதிரி இருந்தது. அதை மேம் போர்டில் அப்படியே மேக்னெட் போட்டு ஸ்டிக் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால அந்த மேக்னெட்டை எடுத்து அந்த பேனர் அப்படியே வச்சு ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த பேனர் தான். இதை நம்ம இந்த சைடில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் பிடிஎம்முக்கு கூட ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, அதையும் நம்ம அந்த சைடு வச்சுப்போம். இதான் இதை நம்ம அப்படியே அந்த பொங்கலுக்கு கீழே வச்சுப்போம். ஓகே, சூப்பரா டெக்கரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு இன்னொரு கொஞ்சம் டால்ஸ் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அது ஒன்று இந்த சைடும் இன்னொன்று ரைட் சைடும் வச்சிடலாம். ஓகே, இந்த பேனரையும் வச்சாச்சு. ஓ வாவ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ சேர்லாம் போட்டு பேரண்ட்ஸ்லாம் உட்கார வச்சு மீட்டிங்கை ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பேரண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஓரமாக போய் உட்காருங்க. உங்களோட பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும் நீங்கள் பக்கத்தில் வந்தால் போதும். ஓகே மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிலாத்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய்.